ஹாய் ஹலோ மக்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம்னா என்ன, நம்பிக்கையான வார்த்தைகள்னா என்ன அப்படிங்கிறதையும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தனை நம்ப வச்சு கழுத்தறுக்கிற விஷயம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு என்ன உதாரணம்? நிறைய இடங்கள்ல நிறைய நம்பிக்கை துரோகம் நடக்குது. நண்பா, என்னுடைய ஜொல்லை உன் அக்கௌண்ட்டில் வச்சு கொடுறா அப்படின்னு சொல்கிறோம். வச்சிடறான். இவன் ஒழுங்காக வட்டி கட்டலை. யார்? ஜொல்லு கொடுத்தவன். ஜொல்லை போய் அடகு வச்சவன் அவனுக்கு பணம் தேவைப்படும் போது இது நடந்ததுங்க. எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கி மறு அடகு வச்சு காசை வச்சு செலவு பண்ணிட்டான். இவன் திருப்பி கேட்குறான். இந்த அடகு கடைக்கு போனால் அங்கே இல்லை. மீட்ட இடத்துக்கு போய் பார்த்தோம்னாலும் இந்த ரிசீப்ட் கொடுக்குறேன், அங்கே போய் கேட்டோம்னா இல்லைப்பா இங்கேருந்து மீட்டிட்டு போய் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்பிக்கை துரோகம் தான். இல்லை மச்சான், எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுதுடா, நீ உன் பைக்கை அடமானம் வச்சு கொடுறா, நான் ஒழுங்காக கட்டிடுறேன்டா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசுவான். அவனுக்கு இவன் பைக்கை அடகு வச்சு கொடுத்தா அவன் ஒழுங்காக டியூ கட்ட மாட்டான். இது வரைக்கும் நல்லா இருந்தவன் இவன் கையிலையும் காசு இல்லாமல் போயிடும். கடைசியில் பைக்கை அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி தூக்கிட்டு போயிருக்கான். ஏமாந்தது யார்? பைக்கோட ஓனர். ஆனால் ஆசையாக கேட்டு நான் கட்டுறேன்னு சொன்ன ஒரு நபர் பணத்தை வாங்கிட்டு போயிடுறார். அது மாதிரி நிறையா டைப் ஆஃப் நம்பிக்கை துரோகங்கள் இருக்குது. நம்பிக்கை துரோகம் அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது. இல்லை அப்படின்னா ஒரு நகையை வாங்கிட்டு நான் ஒரு கடனில் இருக்கேன், அதை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறதும் நம்பிக்கை துரோகம் தான். சரி, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள். நம்பிக்கைனா என்ன? ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். நீங்கள் போய் அவரை சந்தித்து அவருக்கு ஆறுதலாக வார்த்தைகள் கூறும்போது அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படும். உதாரணத்துக்கு நம்ம தம்பி ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். அவரை போய் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டார். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, எனக்கு பல சிந்தனை வருதுனே, எனக்கு வலிக்குதுனே, எனக்கு வலி தாங்க முடியல, ஒரே எரிச்சலாக இருக்குது, வேதனை ஓவராக இருக்குது அப்படின்னு. தம்பி கவலைப்படாதீங்க. நம்மளுடைய அம்பானியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மோடிஜியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் வலியும் வேதனையும் எரிச்சலும் இருக்க தான் செய்யும். அவங்க பணக்காரவங்க, அவங்க வசதி படைத்தவங்கன்றதுக்காண்டி வலியும் வேதனையும் எரிச்சலும் வராமல் இருக்க போகிறதில்ல தம்பி. நீங்கள் தைரியமாக இருங்க, வேகமாக குணமாயிருவீங்க. அன்னை நான் உங்கள் கூட இருக்கேன், ஏதாவது ஒன்றுனா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களை பார்க்குறேன், உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த வார்த்தை சொன்ன உடனே அவர் சொன்னது, அண்ணே நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது, ரொம்ப நம்பிக்கையாக இருக்குண்ணே, சரிண்ணே நீங்கள் அடிக்கடி வாங்க அப்படின்னாரு. நான் அடிக்கடி போய் சந்தித்து பேசிக்கிட்டே இருக்கேன். இது நம்பிக்கைக்குரிய வார்த்தை. இதை இப்படியும் சொல்லலாம். நம்ம அண்ணே கோபிநாத் வேறு சொல்லுவார், நீங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஒரு நாள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு வேறு சொல்லியிருப்பார். இது மாதிரி நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் நிறையா இருக்குது. நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய டைலாக் கூட இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அடிதாங்கின கல் சிற்பம் ஆயிடுச்சு, அடிதாங்காத கல்லாம் படிக்கல் ஆயிடுச்சு. நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னா எல்லா சோதனைகளையும் கடந்து தான் வரணும் அப்படின்னு நிறையா மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஃபேண்ட்டும் ஒரு நல்ல ஷர்ட்டும் போட்டிருக்காரு. அவர் அன்மேட்சாக போட்டிருக்காரு, டக்கின் பண்ணியிருக்காரு. நம்ம பார்த்தோன்னே என்னடா இது பேண்ட்டு சட்டை அப்படின்னு கேட்குறதோட, இந்த பேண்ட்டும் ஷர்ட்டும் உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கு, உங்களுடைய உடல் அமைப்புக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் போட்டிருக்க பெல்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் உடம்ப நல்லா பார்த்துருக்கீங்க. உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் யூனிக்காக தெரிவார். அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறது மூலம் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அவரை இந்த வார்த்தை சொல்லும்போது அவர் உடலை நல்லா பார்த்துக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. காஸ்டியூமும் நல்லா இருக்குது, பெல்ட்டும் நல்லா இருக்குது, உங்கள் லுக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். நிறையா பேர் பிஸ்னஸில் லாஸ் ஆகிறாங்க, இல்லாட்டினா ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறிக்கிட்டே இருக்காங்க.
அவங்கள பார்த்துனீங்கன்னா வேஸ்ட்ரா, ஏன்டா சும்மா சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னா என்னத்தை பிஸ்னஸ் பண்ணி கிழிச்சிட்ட அப்படின்னா வேஸ்ட்டு அப்படின்னு எவ்வளோ சொல்லாதீங்க. நீ பண்ண பிஸ்னஸ்ஸு நிறையா பேரை ஃபெயிலியர் தான் ஆக்கியிருக்கு. இனிமேட்டாவது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அதை விட்டுவிட்டு எல்லா பேரும் சொல்கிற மாதிரி ஏன்டா அப்படின்னா பண்ணுற அப்படின்னு கேட்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு நிகழ்வு நடந்தது. ஒன்வே 2 வீலர் இருந்தது. ஒரு ஒன்வேவை வந்து வேலை பார்க்குறாங்கன்னு பிளாக் பண்ணிட்டாங்க. காரில் ஒருத்தர் போயிடாரு, 2 வீலர்லாம் அதெல்லாம் போகுது, அதில் தான் 2 வீலரும் பஸ்ஸுமே வருது. போகும்போது ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுச்சு. அந்த ஊரில் இருக்க அறிவு கிட்ட எல்லா பைத்தியக்காரம் என்ன சொல்கிறாங்க, டேய் ஏண்டா இதில் வந்தனால அவனால எவ்வளோ டிராஃபிக் தெரியுமான்னு ஒவ்வொருத்தனும் 100 தடவை சொல்கிறான். சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காருக்குள்ளே உட்காந்துருக்கவேன் அவன் என்னமோ ஒரு பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. நான் அப்படி சத்தம் போட்டு, டேய் வந்துட்டான், டிராஃபிக் ஆகிப்போச்சு, உன் வண்டியை பூரா வந்து டபுள் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கீங்க, எடுத்து தூக்கி விட்டு ஓடுறான். சொன்னதே சொல்லிக்கிருக்கீங்கன்னா அவன் ஏற்கனவே டிராஃபிக்கில் மாட்டிருக்கான். இதவே ரோட்டில் போகிறவன் வர்றவன் கடைக்காரன், அந்த கடைக்காரன் பெரிய திமிர் எடுத்து போய்த்துட்டாங்க. வந்து அதவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் வந்துட்டான், அவனை சுற்றி ஒரு 4 வண்டி பெரிய வண்டி 4 வீலர் வந்துருச்சு, ஐயா தப்பு பண்ணிட்டாயா, நீ கத்திக்கிட்டே இருந்தால் சரியாயிருமா, அவனுக்கு பதட்டமாகுமே அப்படின்ற ஒரு யோசனையே இல்லை. ஒருத்தனா வந்து 3 தடவை சொல்லிட்டு போகிறேன். நானோட டேய் போடா லூசு பேர அப்படின்னு சத்தம் போட்ட பிறகு தான் போனேன். நான் சத்தம் போட்டேன், காரில் இருக்கவன் பதட்டம் ஆகிட்டான். அப்புறமேட்டு 2 வீலரை பூரா ஒதுக்கி வச்சுட்டு எல்லா பேரும் 2 வீலரை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடினதுக்கப்புறம் கார் ஸ்மூத்தாக போகுது, எல்லாமே டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சு. இந்த விளக்கணையை டபுள் பார்க்கிங் போட்டுக்கிட்டு ஒருத்தன் தப்பு பண்ணிட்டாயா, அது யதார்த்தமாக நடந்த தவறு. ஏன்னா நாங்கள் வர்ற வரைக்கும் டிராஃபிக் இல்லை, இந்த டபுள் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க, அதில் ஏறுறக்குள்ளேயும் ஆட்டோஸ் நிறையா வருது, அதனால ஸ்லோ பண்ண ஒரு பஸ் வருது, லாக் ஆகிடுச்சு. வரவன் பூரா அதே சொல்லிக்கிட்டு என்ன அர்த்தம்? ப்ராக்டிக்கலாக எவனுமே பேச மாட்டேங்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக பேசுனீங்க அப்படின்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்பிக்கை துரோகம் அப்படின்றது ஒருத்தரை நம்ப வச்சு அவர்கிட்ட பொருளையோ பணத்தையோ வாங்கி ஏமாத்துறது மட்டும் கிடையாது. அப்போ நம்பிக்கை துரோகம்னா என்ன? அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு அரசர் வந்து வீதி உலா போய்கிட்டு இருக்கார். ஒரு பிச்சைக்காரன் வெயிலில் உட்காந்துருக்கேன், பாதி நிழல் இருக்குது செவுத்தில், அதில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீதி உலா போன அரசரை சும்மா போகாமல் ரிட்டன் யார் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நானும் இந்த ஊரில் இருக்க வேண்டாங்கய்யா, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிச்சை எடுத்துருக்கியா, அப்போ எங்கே போய் தங்குவேன் அப்படின்னா, இங்கே தான் தங்குவேன், எனக்கு வீடு வாசல்லாம் எதுவும் கிடையாது, சொந்த பந்தம் எதுவும் கிடையாது, நான் இங்கே தான் தங்குறேன். சரி, மழை வந்தால் இங்கே தான் இருப்பேன், வெயில் அடித்தா இங்கே தான் இருப்பேன், பனி அடித்தா இங்கே தான் இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா பனிக்காலம், பனி ஓவராக இருக்குது, நான் உனக்கு ஒரு போர்வை தரேன், 2 நாளில் நீ போர்வையை போத்திக்கிட்டு தூங்கு, வெயில் அடிக்கும்போது மேலே கட்டிக்கோ, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இவனும் சரிங்கய்யா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரும் சொல்லிட்டு போயிட்டாருங்க. அரசு பயல்களில் ராஜா போர்வை தரதா சொன்னதை மறந்துட்டார். ஆனால் இந்த பிச்சைக்காரரு ராஜா சொல்லிட்டாரு, ராஜா தரப்போகிறாரு, போர்வையை பயன்படுத்தி தூங்க போகிறோம், போர்வையை நல்லதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டிட்டார். இவரும் அந்த ஆசையில் இருக்கார். நாட்கள் கழியுது. அவ்வளோ நாளாக வெயில் அவருக்கு தெரியல. வெயிலோட தாக்கத்துலேருந்து நம்ம தப்பிக்க போகிறோன்னு மனக்கணக்கு எப்போ போட்டாரோ அப்போலேருந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக தெரியுது. பனி அடித்தாலும் அசால்ட்டாக தூங்குறவர் பனி நிறைய அடிக்கிற ஃபீலிங் வருது. காற்று எப்பவுமே அடித்தாலும் கண்டுக்காத மனுஷன் காற்று நிறைய அடிக்குதுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ நம்பிக்கையை விதைச்சவர் ராஜா. இந்த நம்பிக்கையில் பல திட்டங்களை போட்டவர் பிச்சைக்காரர். இந்த பிச்சைக்காரருக்கு இவ்வளோ நாளாக எதுவுமே செய்யாத வெயிலும் காற்றும் மழையும் பனியும் எல்லாமே பண்ண ஆரம்பிக்குது. நேராக அரசர்கிட்ட 2 மாதம் கழித்து போய் பார்க்குறாரு. அரசரே, நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க, நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். நம்பிக்கை துரோகமா, நான் என்ன செஞ்சேன், நீ யாருன்னு கேட்க, இந்த மாதிரி 2 நாளில் கம்பளி கொண்டு தரேன்னு சொன்னீங்க, நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு வெயில் உரைக்குது, மழை பெஞ்சா குளிருது, பனி அடித்தா கூதல் ஓவராக இருக்குது, காற்றடித்தாலுமே மூஞ்சி மோர போகிறா தூசி நிறையா உழுகுது,
நான் பாட்டுக்கு இருந்தவனை கூப்பிட்டு நீங்கள் வந்து போர்வை தரேன்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கையை வளர்த்து நீங்கள் கடைசியில் எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது வந்து பணமாகவோ பொருளாகவோ அல்லது வேறு ஏதோ ஒன்று வாங்கி ஏமாத்துறது மட்டும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்து அதை செய்யாமல் விட்டாலும் அது நம்பிக்கை துரோகம் தான். உதாரணத்துக்கு, மச்சான் என் கம்பெனியில் வேலை இருக்குடா, அடுத்த மாதம் வேலை வாங்கி தரேன், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கடா, நல்ல சம்பளம், நம்ம கம்பெனி நல்ல கம்பெனின்னு எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டு இவன் வேறு வேலை கிடைச்சி அதுமாரி போகாமல் உட்காந்துருந்தானாலும் அது நம்பிக்கை துரோகம் தான். மச்சான் நம்ம எல்லாம் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போகண்டா, அங்கே வந்து ஆஃபரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒரு ஷர்ட் 500 ஒரு ஃபேண்ட் 500, ஒருத்தர் சூப்பராக இருக்கு மச்சான் போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லா பேர் மனசுலேயும் ஆசையை உண்டு பண்ணிவிட்டு அந்த திட்டமிட்டவன் அங்கே வராமலோ அல்லது அந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் போனாலோ அவன் நம்பிக்கை துரோகி. இவங்க பணத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவன் வரட்டும் போவோம். இந்த மதுரையில் இருக்கக்கூடிய அல்லது இளைஞர்கள் எல்லாமே கூட்டாக ஒரு பிளான் பண்ணி கூட்டாக தான் போகணுன்னு ஆசைப்படுவேன். இந்த பிளான் பண்ணவே அதை வந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணாட்டினாலும் அது நம்பிக்கை துரோகத்தில் தான் வந்து அடையும். நம்பிக்கை துரோகம்னா பணம் வாங்கினா மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் மட்டும் நம்பிக்கை துரோகங்கள் கிடையாது. ஒருத்தருக்கு அஷூரன்ஸ் கொடுத்து அதை செய்யாட்டினாலும் அது நம்பிக்கை துரோகம் தான். தினமும் நான் வர்றேன், உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன், நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அடுத்து சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாட்டினா அவர்கிட்ட போய் சரண்டராக இருக்கணும். ஐயா என்னால் முடியலைங்கய்யா, நான் வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கங்கன்ற ஒரு தகவலை ஏதோ ஒரு வழியாக வந்து நம்ம நேராக சொன்னால் தான் அது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்கும். நான் சொன்ன நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற விஷயம் சரியா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.